பாரஞ்சிட்ஸா டைரக்ஷனில் நம்ம சான் விக்ரமோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் வந்திருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் தங்கலான். இந்த படத்தை நிறைய பேர் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஓட்டில் பார்க்க வெயிட் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா படம் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வர வேண்டியது. ஆனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயுமே இந்த படத்தை இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்டை இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இந்த படம் வேறு ஓட்டில் வரப்போகுது. ஆனால் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ரைட்ஸ் கேன்சல் ஆனதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்குங்க. இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தேட்டர்கள் இருந்தால் அந்தளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்துட்டும் ஸோ இந்த படத்தை ஓடிரேட்ஸ்க்கு ஒரு நல்ல டீலில் தான் முடித்தாங்க. ஆனால் படம் நல்லா ஓடலன்னு தெரிஞ்ச பிறகு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இனிமேல் நெகோசியேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ப்ரைஸை கம்மி பண்ண சொல்லி. இதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு, வேறு ஒரு இடத்துல வந்து போச்சு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஓடி ரிலீஸ் வந்து பயங்கர சிக்கலாக இருக்குது. இதே மாதிரி தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவிக்குமே நடந்தது. பட் ஆனால் அவங்க வந்து சுதாரித்து சீக்கிரமாக விட்டுட்டாங்க. ஆனால் இந்த தங்கலான் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு 7 வீக்ஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ டிலேல இவ்வளோ சிக்கலில் மாட்டிக்கிச்சு. இப்போ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து அமேசான் ப்ரைமுக்கு மேக்ஸிமம் போக சான்ஸ் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் வந்து ஸ்டில் கன்ஃபர்மேஷன் தான் வெயிட்டிங். ஸோ அமேசான் ப்ரைம்லோ இந்த படத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா நவம்பர் மந்தில் இந்த படத்தை நாம் அமேசான் ப்ரைமில் எதிர்பார்க்கலாம். அமேசான் ப்ரைம்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல அமௌண்ட்டுக்கு வராது. அதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் படி தான் வந்து அதாவது இவ்வளோ பேர் வந்து இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க ப்ரைமில், அதுக்கான அமௌண்ட்டை தான் வந்து அவங்க வந்து ரெவன்யூ வந்து ஷேர் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடலில் தான் இந்த படமும் வரும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஃபியூச்சரில் அமேசான் ப்ரைமில் வரப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்.